இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் விரும்புகிற நபரை காட்டணும், உங்களை விரும்புகிற நபரை, உங்களை சூஸ் பண்ணுற நபரை நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள், நல்லாவே இருப்பீங்க. ஏன்னா இந்த டைம்ன்றது புரட்டாசி மாதன்றது உங்களுக்கு நல்ல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற வரன். நீங்கள் வந்து உங்களுடைய வீக்னஸ் அதிகமாக தெரிஞ்சிச்சு, அப்போ அதிகமாக பேசினாலே நீங்கள் யாருன்றது தெரிஞ்சுப்படும். அப்போ குறைவாக பேச பேச நீங்கள் யாருன்றது அடுத்தவங்களுக்கு கொஸ்டின் மார்க்கை வச்சிருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பலம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற புரட்டாசி மாதம், அதாவது 16/9/2024 அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் புரட்டாசி மாதம் பலாபலன்களை இந்த காணொலியில் பார்ப்போம். இதுக்கு நடுவுலையே அடுத்த மாதம் 9ஆம் தேதி, இந்த புரட்டாசி மாதத்துலேயே 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட அக்டோபர் 9 குரு வக்ரகதியும் அடைகிறார். அப்போ இந்த புரட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் செய்கிறதுக்கான பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் மாதப்பிறப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகநிலையில் வச்சு தான் அந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம கணிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க. இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு. எப்படின்னாக்கா 4 நாள்லே இன்னும் ஒரு மாதப்பிறப்பு முடிஞ்சதுமே, இப்போ 16ஆம் தேதி மாதப்பிறப்பு வருது அப்படின்னோம்னாக்கா 20ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ அடுத்தடுத்த கோள்கள் சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி, நாள் கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற சந்திரனை எடுத்துக்கலாம். மாதக்கோள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளேயே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும், இது மாற்றத்துக்கு உண்டானதாக மாறிக்குமே அப்படின்றாங்க. அதாவதுங்க, நீங்கள் ஜனன சாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஜனன சாட்டுனா உங்களோட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க. பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, அது புதுசாக உங்களுக்கான சாட்டா கிடையாது. நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த 9 கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில், ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான். அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இடம், நேரம், நாள், இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய ஜனன சாட்டு. இன்றைக்கும் அதே இதானே எடுத்துகிட்டு வரீங்க. இல்லை இன்றைக்கி உள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன் அல்லது பிரசன்ன பலனாக மாறும். ஆனால் ஜென்ம ஜாதகம் அப்படின்றத பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான். மறுநாளே கோள்கள் மாறி இருக்கும். அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் கூட மாறும். லக்னன்றது 4 நிமிஷத்துலேயே டிகிரி வைஸ் 1 டிகிரி மாறும். ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும். அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், எதுவுமே நிற்காது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், வருட பலனாக இருக்கட்டும், அந்த ஆண்டு, அந்த மாதம், அந்த வாரம், அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும். எப்படி ஒரு திசை பலன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன், அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன், அதுக்குள்ளே இருக்கிற தசா அந்தரம், அதாவது தசா புத்தி அந்தரம், சூச்சமம் பிராணம் வரைக்கும் சப்டிவிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு அந்த நேரத்தில், அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருக்கோ அதோடைய தாக்கம்ன்றது, பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில், அந்த 1 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் புரட்டாசிக்குன்றது கிட்டத்தட்ட புரட்டாசியில் கன்னியில் சூரியன் வரப்போ நம்ம டிசைன் பண்ணுறோம். ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் நீசம் பெற்ற தன்மையான ராசி, அதாவது நீசம் பெறக்கூடிய இடம்ன்றது துலாம், அந்த இடத்துக்கு போவார். எப்படி மேசத்துலேருந்து சூரியன் உச்சமாகிறாரோ, சூரியன் உச்சபலம் கொண்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதேமாதிரி துலாத்தில் போகிறப்ப நீசபலம் கொண்டு பார்க்கறதுக்கான பலன் இருக்கும். அதுபோல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம டயக்னஸ் பண்ணணும் மொழி. அதை விட்டுட்டு ஒரு 4 நாள்லேயே இந்த சுக்கிரன் மாறிடுறாரு, புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு, அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல, ஒரு அடிப்படை அறிவாது நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா உங்களை ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணலாம், ஈஸியாகவும் புரியும், உங்களுக்கும் புரியும். அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க, எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும். யாருமே புதுசாலாம் சொல்லிட முடியாது. இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மொழிய, மித்தபடி சடங்கு சம்பிரதாயம், பரிகாரங்கள் இதெல்லாமே பிரிச்சரிக்கையாக நீங்கள் சொல்லிக்கலாம் மொழிய. ஆனால் பலன்கள் ஒன்று தான், அது பலன்கள் மாறாது, அது விதிகள் தரக்கூடிய கர்ம பலன் தான் அதெல்லாமே.
அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி, அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனன சார்ட் இருக்கோ, அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னம்னாக்கா அதுக்குண்டான ஜனன சார்ட் தான் அது. அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தான் இத்தகைய தன்மையில் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்கள் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் சந்திரன் சனி சேர்க்கை நடக்குது. 3 அப்படின்றது உங்களுக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படின்றது உபஜயஸ்தானத்தில் முதல் ஸ்தானம் 3ஆம் இடம். தைரியம்ன்றது அதான், வீரியம்ன்றது அதான். இந்த இடத்துல சந்திரன் சனி சேர்க்கை 3ல் இருக்கிறது அப்படின்றது வீரிய குறைபாடு கொடுக்குறதுக்கு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைனா கூட அவங்களுக்கு இந்த டைம்ன்றது கொஞ்சம் ஏதாவது மருத்துவ முறை எடுக்கிறதுக்கோ அல்லது இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து கிரியேட் ஆகிறதுக்கோ அல்லது அடுத்த ஆண்டோ அல்லது உங்களோட ஜன்ன சார்ட் ரீதியாக கொஞ்சம் 3ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால் அதில் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 8 கூடையம் தான் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி சந்திரன் தான் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்றப்ப வீரிய குறைபாடை உருவாக்குறதோ அல்லது உயிரணுக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதோ, பெண்ணாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸ், கர்ப்பப்பை தொடர்புடைய இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 4 அப்படின்றது ராகு அதில் இருக்கார். அது சனி சாரத்தில் தான் இருக்கார். சனி இப்போ 3ஆம் இடத்துல இருந்தால் கூட இந்த ராகு இண்டிகேட் பண்ணக்கூடிய பாவம் அப்படின்றப்போ உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடம் தான். அப்போ 12ஆம் இடம்ன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு உடல் பெருசாக ஒரு மைனஸ், எது மைனஸ்னாக்க ஒரு செலவு பெருசாக வைக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது பெருசாக, அதுக்காக நீங்கள் மருத்துவ முறையில் பெருசாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க தேவையில்லை. ஒன்று. இன்னொன்று, இந்த 4 கூடையும் 6ல் போய் மறையிறது யார்? குரு யார் சாரத்தில் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா செவ்வாயோட சாரத்தில் தான் இருக்கார். மிருகசீரிடம் 1ஆம் பாதம் அப்படின்றது மிருகசீரிடம் 1ன்றது அம்ச ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடம் தான். அப்போ நோய் வந்தால் கூட அது ஒரு ஈஸியாக தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போயுமே 9 இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னோம்னாக்க இந்த இடத்துல 4ஆம் இடத்துக்கு அதிபதி 6ல் இருந்தால் கூட 9ஆம் பாவ ரீதியாக, அதாவது அம்ச ரீதியாக 9ஆம் பாவத்தை மட்டும் தான் இண்டிகேட் பண்ணுறாரு அப்படின்னோம்னா, குறிகாட்டுறாரு அப்படின்னோம்னாக்கா அவர் 9ஆம் இடத்தை தான் இயக்க முடியும் அப்படின்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. அம்ச ரீதியாக அவர் 9ஆம் இடத்தை தான் இயக்க முடியும். 6ல் இருந்தால் கூட 9 அப்படின்றப்ப 6ன்றது ஜாபு, 9ன்றது மாற்றம், வேலையில் ஏதாவது மாற்றம், அந்த இது இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 9 மறுமண திருமணத்தையும் சொல்லும். அது 7, அப்போ 7 9ஓட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அது நடக்கும். இந்த இடத்துல 7ஆம் இடத்துல யார் இருக்கானாக்கா செவ்வாய் இருக்கார். உங்கள் ராசிக்கு 5 கூடைய 12 கூடைய அதிபதி தான் செவ்வாய். அவரு இந்த இடத்துல யாருனாக்க ராகுவோட சாரத்தில் தான் இருக்கார். திருவாதிரை 2ஆம் பாதத்தில் இருக்கார். திருவாதிரை 2 அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடம் தான். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல தான் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ண முடியும், இயக்க முடியும். அப்போ 7ல் இருந்தால் கூட 2 தான் இயக்க முடியும். சுயதொழில் வழி வருவாய் வரதுக்கான வாய்ப்போ, உங்கள் லைஃப் பார்ட்னர் வழி உங்களுக்கு ஏதோ ஒரு பலமான இப்போ ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்போ, இன்னும் சொல்ல போனால் திருமணம் ஆகாத தன்மையில் தனுசு ராசி நேயர்கள் இந்த குறுகிய காலத்தில் இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் காதல் திருமணம் இருந்தால் 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 5ஆம் அதிபதி தான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் ராகு சாரத்தை பெற்றிருக்காரு. ராகு இந்த இடத்துல உங்களுக்கு அவர் நிற்கிற சாரன்றது உத்திரட்டாதி 3ஆம் பாதம் அப்படின்றது அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை தான் இண்டிகேட் பண்ணும். அப்போ ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்றப்ப உங்களுக்கு துலா ராசியில் தான் ராகு அம்ச ரீதியாக இயங்குவார். அப்போ இந்த இடத்துல 2, 7, 11 உங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு கொட்டுறது. அப்போ தொடர்பு படும் பட்சத்தில் திருமணம்ன்றது தடையற்ற தன்மையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சின்னதாக இன்னும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த வரனையும் மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், தேடிக்கிட்டே இருக்கேன், சரியாக அமைய மாட்டேங்குது, சரியாக இருக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிற மாதிரி வரன் வரல, நான் தேடுற மாதிரி வரன் கிடைக்கல அப்படின்றத யோசிக்காதீங்க. இந்த எப்பவுமே நல்லவன் தராத ஒரு நாள் தந்துடும். ஒரு நாள்னாக்கா அதுக்காக தான் நம்ம எல்லா நேரத்துலையும் ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம் தானே, செய்ய மாட்டாங்க. ஏன்? ராகுகாலம், யமகண்டம், குலுசம் இந்த டைம்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஒரு விஷயத்தில் ராகுகாலத்தில் நம்ம தாலி கட்டுறதா, யமகண்டத்தில் தாலி கட்டுறதா, புருஷத்தில் தாலி கட்டுறதா இப்படின்னு. அப்போ நல்ல நேரத்தில் மட்டும் தாலி கட்டணும். நல்ல ஓரைகள் எப்படின்றது சுக்கிர ஓரை, குரு ஓரை, இந்த மாதிரி உங்களுக்கு ராசி அதிபதி யார்? குரு தான். அப்போ குரு ஓரை உங்களுக்கு சூட்டபுளானது, அது சுக்கிர ஓரை உங்களுக்கு நெகட்டிவானது. அதே நேரத்தில் சந்திர ஓரை உங்களுக்கு நெகட்டிவானது. அதே நேரத்தில் செவ்வாய் ஓரையும் சூரிய ஓரையும் குரு ஓரையும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் தரும். அதேமாதிரி புதனுடைய ஓரையும் பாசிட்டிவான இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அந்த ஓரை பார்க்க தேவையில்லைன்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் எந்த ஒரு காரியத்தை இந்த இடத்துல என்ன திருமண தொடர்புடைய விஷயங்களை எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து நடத்துகிறாரு. அவரும் ராகு சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். ராகு
பெற்றா கூட அது திருவாதிரை 2ன்றப்ப அம்ச ரீதியாக செவ்வாய் 2ஆம் பாவத்தை மட்டும்தான், குடும்பஸ்தானத்தை மட்டும்தான் இயக்க முடியும் அவரால். அது உச்ச வேண்டாம் வர செவ்வாய்க்கு அப்படின்றப்ப கன்ஃபார்மாக எந்த வர்ணம் இருந்தாலும் பார்க்குறப்ப உங்களுக்கு சப்ப வர்ணம் தெரிஞ்சால் கூட அதை நீங்கள் கப்புன்னு பிடிச்சி போடுங்க. ஏன்னா அது நல்ல வர்ணம் கன்வெர்ட் ஆகிடும் பின்னாடி. ஏன்னா இந்த இடத்துல என்னன்னாக்கா ஏதாவது ஒரு வழியில் மாற்றன்றது வரும். எப்போயுமே நீங்கள் ஒரு வர்ணத்தை சூஸ் பண்ணுறீங்க, நல்ல ஜாப் தான், நல்ல ஃபினான்ஷியலு ஸ்டேட்டஸ் இருக்குது, எல்லாமே கடன் லிஸ்ட்டாக இல்லாமல் கொண்டாந்து கொடுப்பாங்க. சொத்து பத்து இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது தான் சொல்லுவாங்க. வீட்டை சுற்றி கடன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பிஸ்னஸ் சுற்றி கடன் தான் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். நீங்கள் அது போல் நீங்கள் மதிமயங்கி போய் வெளியில் இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து நீங்கள் இருட்டுக்குள்ளே நுழைஞ்சிடாமல், இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் வெளிச்சத்தை நான் சுவிட்ச் போட்டு வெளிச்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்ல வரன் இந்த டைம் வரும் உங்களுக்கு. அந்த வரனை நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப பேசிக்காக ரொம்ப டீப்பாக என்ன ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்ன விதியோ அது நடக்கும். அதனால என்னன்னாக்கா மேலோட்டமாக இது கூட பார்க்கலையாங்க அப்படின்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க பாருங்கள். அந்த எவ்வளோ பேர் மேரேஜ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப புவர் ஃபெல்லவாக இருப்பாங்க, ரொம்ப பாவர்ட்டியில் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க, அன்னாட காட்சிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய போராட்டமும் அவங்களுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் என்ன பண்ணோம், அவங்கள பெரிய அளவில் ஃபினான்ஷியலாக கல்யாணம் பண்ணுறப்போ சைக்கிளில் பைக்லேயே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கடினமான உழைப்பு. எப்போயுமே உழைப்பு அப்படின்றது 30 to 50 தான். 50க்கு மேலே நீங்கள் பெருசாக ஏர்ன் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். ஆனால் 30க்கு கீழேயே நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் பெருசாக வராது. நீங்கள் உழைப்பு போடுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றது கம்மி. ஆனால் 50க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பு கம்மியாக போடுவீங்க, ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். இதுதான் எத்திக்ஸ், இதுதான் அதான் கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் இப்போ பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய 20 இயர்ஸில் நீங்கள் சேர்க்குறது பணம் தான் உங்களுடைய மிச்ச சுச்ச காலங்களில் உங்களுடைய வாரிசுக்கும் சரி உங்களுக்கும் சரி யூஸ் ஆகக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடியது. அப்போ 50 வயசுக்கு மேலே போய் நான் கடை திறக்கிறேன், 60 வயசில் போய் நான் கடை திறக்கிறேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுன்றது உங்களுடைய அடுத்த அந்திம காலன்றது ஒரு ஷார்ட்டாக இருக்கக்கூடிய பீரியடு. அதாவது ஃபிசிக்கலாக நம்ம எவ்வளோ இந்த உடம்பு உயிர் வாழும் இந்த பூலோகத்தில் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு 60, 70, 80 இது பின்னாடி எல்லாம் போனஸ் தான். அப்படின்றப்ப என்னன்னாக்கா அந்த இதுக்குள்ளே பிளான் பண்ணணும். அதுக்கு மேலே பெரிய பிளான் பண்ணக்கூடாது. 30ல் பெரிய பிளான் பண்ணலாம், போய் 60ல் போய் பெரிய பிளான் பண்ணக்கூடாது. அடுத்து நான் நாளைக்கு என்ன செய்ய முடியுன்றது மட்டும் தான் பிளான் பண்ண முடியும். 5 வருஷம் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்றது அதில் நீங்கள் போய் 60ல் போய் பிளான் பண்ணிக்கூடாது. அதுபோல் என்னன்னாக்கா அதிகபட்சம் இந்த டைம்ன்றது உங்களுக்கு நல்ல வரன் வரும். வரனுக்காக நீங்கள் சும்மா ஏதாவது நீங்கள் அதுக்கே இந்த வரனா அந்த வரனான்னு போட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. யார் உங்களுக்கு அமைன்னு இருக்கோ, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் விரும்புகிற நபரை காட்டணும், உங்களை விரும்புகிற நபரை, உங்களை சூஸ் பண்ணுற நபரை நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள், நல்லாவே இருப்பீங்க. ஏன்னா இந்த டைம்ன்றது புரட்டாசி மாதன்றது உங்களுக்கு நல்ல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற வரன். ஏன்னா 7ல் செவ்வாய் இருக்கார், அதுவும் உங்களுக்கு ராகு சார்பற்ற செவ்வாயாக இருக்கார், ராகு 4ல் இருக்கார். உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ராகுன்றது உங்களுக்கு சனிசாரம் பெற்ற 11ல் இருக்கார். அந்த பகை கூட உங்களுக்கு ஆதாயமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா 4 கூட 6ல் போய் மறைகிறான், அதுவும் செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார் அவர். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ். ஆனால் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களோ பிரச்சனைகளோ அது பெருசுப்படுத்த தேவையில்லை, பெருசுப்படுத்தாதீங்க இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா அதாவது கொஞ்சம் வெளிச்சமாக வெள்ளையாக இருந்தோம்னாக்கா மற்றவங்களுக்கு பிடிக்காதான், மற்றவங்களுக்கு கண்ணு கூசும் தான். நம்ம அதுக்காகவே அவங்களுக்கு கண்ணு கூசுன்றதுக்காக நம்ம அதுக்கான ஆடைகளை உடுத்திக்கிட்டு நம்ம நடமாட முடியாது. நமக்கான டிக்னிட்டியை நாம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், நமக்கான வேல்யூவை நாம் தான் நிர்ணயம் பண்ணணும். அடுத்தவங்க நிர்ணயம் பண்ணணுன்றதை காட்டிலும் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் மற்றவங்க யாருன்றதை உங்களால் உணர்த்த முடியும். இல்லை நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு, ஏன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் வில் பவர் அதிகம், உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டு அதிகம், அந்த அச்சீவ்மெண்ட்டு அதிகமாக, கோல் அதிகமாக இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு எந்த ஏன்னா இந்த உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் புத்திரர்களால் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்பட முடியும். ஏன்னா 5ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய் எங்கே போயிருப்பாருனாக்கா 7ஆம் இடத்துல அவர் இருக்கிற ராசியில் இருக்கக்கூடிய கோள்கள் என்ன இருக்குனாக்கா, ஒன்று சுயசார்ந்த ஒன்று, இன்னொன்று ராகு சாரத்தில் இருக்கிற செவ்வாய்ன்றது நிச்சயமாக அவங்க ராகு 4ஆம் இடத்துல தான் இருக்கார், அவரும் சனிசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அப்போ சனியும் ராகுவுமே பகை செவ்வாய்க்கு. அப்போ எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு குழந்தைகள் வழி சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அது வழி, அதாவது பூர்வீகம் இல்லாமல் சொத்து சம்மந்தப்பட்ட சிக்கல் தான் வரும். இன்னும் 4ல் ராகு இருக்காருனாக்கா ஏதோ ஒரு மறைமுக சொத்து அல்லது நேர்முக சொத்து எதுவாக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக வீட்டிலையோ அல்லது வெளியிலையோ நீங்கள் புழக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாமே தூக்கி நீங்கள் ஓரம் கட்டியிருக்கேன். ஏன்னா அதெல்லாமே சாதாரணமாக கூலாக தானாக சரியாகிடும். ஏன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டு 4 கூட 4ல் இருக்கிறவங்க இப்போ இந்த ஒரு ஓராண்டு தான் இந்த மாதிரி இருக்கும்.
இந்த குரு போய் 7ஆம் இடத்துல இருந்துட்டாருனாக்கா அதுவும் சால்வ் ஆகிடும். அதுவும் 9ஆம் இடத்துல வந்து கம்ப்ளீட்டு. அப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கிற டிஸ்பியூட்டோ அல்லது பிரச்சனைகளோ அல்லது அதில் இருக்கக்கூடிய வில்லங்கமா எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல என்னன்னாக்கா 8 குடை வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்று தான் மைனஸ். தைரியஸ்தானம் மட்டும் தான் குறையுது. அப்போ தைரியத்தை மட்டும் கூட்டுங்க. தைரியமற்ற செயல்களை நீங்கள் யோசிக்க கூட யோசிக்காதீங்க. இப்போ ஓரளவுக்கு நான் தைரியம்சாலி அப்படின்றது நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேஷுவலாக இருந்தீங்கனாலே, எப்போயுமே உங்களுடைய வீக்னஸ் அடுத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தீங்கனாலே நீங்கள் தைரியசாலி தான். நீங்கள் உங்களுடைய வீக்னஸ் அதிகமாக தெரிஞ்சிச்சு, அப்போ அதிகமாக பேசினாலே நீங்கள் யாருன்றது தெரிஞ்சுப்படும். அப்போ குறைவாக பேச பேச நீங்கள் யாருன்றது அடுத்தவங்களுக்கு கொஸ்டின் மார்க்கை வச்சுருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பலம். நீங்கள் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய எப்பயுமே பேசி பார்த்தாலே மற்றவங்களுடைய ரொம்ப ஒன்றும் வேணாங்க. உங்களுடைய ஒரு புதிய நபரை உங்களுடைய ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாருன்னு வச்சுங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கூட லிமிட்டடாக பேசுனீங்க அல்லது என்னன்னு பேசுனீங்க அப்படின்னா உங்களை பற்றி அவங்க நிறைய ஒரு கொஸ்டின் வச்சுருப்பாங்க. இவங்க யார், என்னவாக இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இவங்க என்ன ஸ்டேட்டஸ், என்ன இது, அல்லது மாற்றுப்பாலினராக இருந்தாங்கனாக்க உங்களை பற்றி சதா சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கான 2 கூட யாருன்னா சனி இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் உங்கள் 3ஆம் இடத்துல 3 அப்படின்றதுல இந்த இடத்துல சந்திரனோட 8 கோடின்னு சேர்ந்துருக்கான். அப்போ நீங்களாம் வாயை விட்டு மாட்டிக்கிறது தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் வில்லங்கங்கள் அப்படின்றது உங்களுடைய பேச்சுக்களால் மட்டும்தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றவங்களால் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ நீங்கள் அதிகமாக பேசாமல் இருந்தாலே வில்லங்கங்கள் வராது, பிரச்சனைகள் வராது. இது மாதிரி தான். அப்போ நீங்கள் எப்போயுமே குறைவாக பேசும் பட்சத்தில் நீங்கள் சிந்திங்க நிறையா. ஏன்னா இந்த 5 கோடி நேரில் இருக்கப்போ சிந்தனை அதிகமாக நுணுக்கத்தன்மை அதிகமாக இருக்கும். உங்களுடைய சிந்தனையிலே உங்களுக்கு கிரிமினல் நாலேஜ் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 5 கூட எங்கே இருக்கானாக்கா 7ல் இருக்கார். 7ல் இருந்தாலும் ராகு சாரப்பட்டு ராகு 4ல் தான் இருக்கார். அவர் சனி சாரப்பட்ட தன்மையில் இருக்கார். அப்போ மறைமுகமான ஆதாயங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய டைம். அப்படின்றப்ப பேச்சை குறைச்சாலே போதும். நீங்கள் செயல் அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செய்கிறீங்களோ செய்யலையோ அதோட பலன் அதிகமாக. ஏன்னா 9ல் புதன் இருக்கார். அவரும் சுக்கிரசாரம் பெற்ற தன்மையில் இருக்குது. சுக்கிரன் 10ல் தான் இருக்கார். அப்போ 3 வழி தொழிலில் நீங்கள் லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த டைம்ன்றது உடல் நலம் கொஞ்சம் சுணக்கமாகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 4 குடையவன் போய் 6ல் போய் மறையிறது. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யாரோட சரத்தில் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா செவ்வாய் சரத்தில் தான், செவ்வாய் 7ல் தான் இருக்கார். அப்போ உங்கள் உடல் நலம் தாண்டி உங்களுடைய மனைவியோட உங்களுடைய கணவனோட உடல் நலத்து மேலே கொஞ்சம் அக்கறை எடுங்க போதும். ஏன்னாக்கா அவங்களும் சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ 2 பேருக்குமே இந்த இடத்துல உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தான், இஷ்யூஸ் தான் கொஞ்சம் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு வராத அளவுக்கு நீங்கள் அதிகபட்சம் காலம் தாழ்த்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதாவது அது பெருசாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டீங்க. அது தானாகவே கூல்டவுன் ஆகிடும். ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற டிஸ்பியூட்ஸுன்னு சொல்ல முடியாது. டிஸ்பியூட்டுன்றது இருக்கும். பட் அது கொஞ்சம் கூலாம். எப்போயுமே 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சாரம் பெற்றாலும் செவ்வாய் ஏதோ ஒரு தன்மையில் 4ஆம் இடத்தோட தொடர்பு பற்றாலே ப்ராப்பர்ட்டின்றது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலையோ அல்லது நீங்கள் கூட பேரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிலேயே ஏதோ ஒரு அலிகேஷனோ அல்லது ஒரு சின்னதாக ஒரு இதுக்கு எனக்கு சேர வேண்டிய சொத்துங்க இது, அவர் கொள்ளையடிச்சு போயிட்டார் அப்படின்னு உங்கள் பங்காளிக்குள்ள சிக்கல் அப்படின்றது உங்களோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட நீங்கள் கரையம் போட்டு தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த பாத வழியாக அந்த வழியாக உங்களுக்கு விற்றுட்டு போனவன் என்ன சொல்லுவான், ஒரு காலத்தில் ஏமாந்து கொடுத்துட்டேன் அந்த சொத்தை, வெறும் 3 லட்சத்துக்கு தான் கொடுத்தேன், இன்றைக்கி 3 கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே அல்லது உங்கள் காது பட இன்னொருத்தட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ உங்களோட ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அலிகேஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் காதுக்கு வருமோ ஒழிய அது பெருசாக நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்க தேவையில்லை. இதை போய் இதுக்காக நீ என்ன சும்மா கொடுத்தா, காசு வாங்கிட்டு தானே கொடுத்தா அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணால் அது வேறு மாதிரி தன்மையில். ஏன்னா 8 இந்த இடத்துல 3ல் தான் இருக்கார். 8ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சுக்களே நீங்கள் சிக்கல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது சிக்கல்னால் நீங்கள் ஒரு அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதனால் நீங்கள் குவைட்டாக இருந்தாலே போதும். அதிக விஷயங்களில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த புரட்டாசி மாதம் அதிகமாக இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த டவுட்னாக்கா கேள்விகளை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடுங்க. அதிகபட்சம் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னாக்கா நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய ஹாரோஸ்கோப் டீட்டெயிலையும், ஹாரோஸ்கோப்னாக்கா டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அதை பதிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்புங்க. கம்பெனியில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பீங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றத சின்னதாக உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.